நேத்து என்னோட குட்டி பையன் ரேயானுக்கு பர்த்டேங்க. இவன் என்னோட 2வது குழந்தை. ஸோ இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, வீட்லலாம் டெக்கரேஷன் பண்ணி நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு நெனச்சோம். 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 3:30க்கு மேல தான் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண டைம் கிடைச்சது. என் ஹஸ்பண்ட் வந்து பலூன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்க ஆன்லைன்ல வாங்குனது தான். நான் வந்து அனிமல் தீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பலூன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில ஜிராஃப் பலூன்லாம் கூட இருந்தது. ஸோ அனிமல்ஸ் வந்து பாய்ஸ் பேபீஸ்க்கு வந்துட்டு செட் ஆகும் அப்படின்றனால அந்த தீமில் வந்து வாங்கியிருந்தேன். என்னோட பொண்ணும் சரி, என்னோட ஹஸ்பண்டும் சரி ரொம்பவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. பலூன் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ஃப்ளேட் பண்ணி கொடுத்தாங்க. இத டெக்கரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என் குட்டி பையன் வந்துட்டு அங்கிட்டு, இங்கிட்டு போக்கூடாதுன்றதுக்காக, அவன சேஃபா நாங்க வந்து அந்த பலூனுக்குள்ள வச்சுட்டோம். இந்த பலூன் பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல் மாரி இருக்கக்கூடிய பலூன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, டெடி பியர், அப்புறம் ஜிராஃப் இந்த மாதிரியான பலூன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க இன்ஃப்ளேட் பண்ணிட்டு, அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாரி ஹால்ல வந்து டெக்கரேட் பண்ணிட்டுருந்தோம். இத ஒட்டுறதுக்குள்ள ஒவ்வொன்னும் திரும்ப, திரும்ப கீழ விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் வந்துட்டு கடைசியில டெக்கரேட் பண்ணேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஹவர்ஸ் ஆச்சு இத டெக்கரேட் பண்றதுக்கு. முதல் நாள் நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பண்ணி வச்சிருந்தேன். பலூன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேட் பண்ணி வச்சிருந்தோம். அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாசப்படி பக்கத்துல வந்துட்டு ஒரு மாடிக்கு போகக்கூடிய படி இருக்கு. அங்க வந்து வரிசையா வந்து கட்டியிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹால்ல இருக்க இடத்த வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்பர் 1 பலூன வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கிட்டு வச்சேன். அதுக்கப்புறம் மாத்தி இந்த பக்கம் வச்சோம். ஏன்னா, அப்பதான் வந்து ஃபோட்டோல வந்து அந்த நம்பர் 1 வந்து கவர் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாம் வந்து நாள் நைட்டு பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா, ஒரே நாள்ல இதெல்லாம் பண்ண டைம் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ இப்படி வர வழியில வந்து அழகா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து நான் கட்டியிருந்தேன். அப்புறம் என்னோட பையனும் பார்த்தீங்கன்னா, அந்த பலூன்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான். ஸோ அவனுக்காகவும், என்னோட பொண்ணு நிலானிக்காகவும் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த பலூன்ஸ்லாம் வந்து கட்டி டெக்கரேட் பண்ணோம். முக்கியமா குழந்தைங்களுக்காக தான். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 2 ஃபேமிலி வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்காக வந்துட்டு நைட் டின்னருக்கு சிக்கன் பிரியாணி வந்து என்னோட ஹஸ்பண்ட் ரெடி பண்ணாங்க. அப்புறம் பூரி மசாலாவும் வந்துட்டு நாங்க பண்ணியிருந்தோம். பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷா ரைத்தா, அப்புறம் லாஸ்ட்டா வந்து டெசர்ட்க்கு வந்து பாயாசம் வந்து பண்ணியிருந்தோம். பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ அண்ட் பட்டாணி இதெல்லாம் போட்டு சும்மா 1 பார்ட் கிரேவி வந்து வச்சிருந்தேன். அப்புறம் கேக் வந்து நாங்க கிரிக்கெட் தீம்ல வந்து தம்பிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1 கேஜி கேக். ஸோ வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்ல வந்துட்டு நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, கேக்க கட் பண்றதுக்கு முன்னாடி அத கைய வச்சு தட்டி விட்டுட்டான். அப்போ லைட்டா வந்து அது பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். லைட்டா வந்து உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க எப்படியோ அத முன்னாடி இப்படி திருப்பி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கேக்க வந்து கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி குடுத்துட்டு, நெறைய ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ் அதெல்லாம் கூட வந்து நாங்க எடுத்துக்கிட்டோம். ஒரே தட்டா தட்ட போறோம். என்னோட பையன வந்து நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட பொண்ணுக்கு தான் ஊட்டணும்னு சொல்லி நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். ஏன்னா, அவளுக்கு ஹேப்பியா இருந்தா தான் நாங்க நல்லா ஹேப்பியா இருக்க முடியும். ஸோ, அதனால அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஊட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்ட வச்சுட்டு, அப்புறம் குழந்தைங்கலாம் கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோட பையன் வந்து இந்த மாரி குழந்தைங்க இல்ல அப்டின்னா, எப்பவுமே வந்து என்ன தூக்கு அப்டின்னு சொல்லி அழுதுட்டே இருப்பான். ஆனா, இப்ப குழந்தைங்க வந்தனால எங்கள கண்டுக்கவே இல்லங்க. ஸோ முக்கியமா நம்ம வீட்ல கிட்ஸ் இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு கூட விளையாடுறதுக்கு கொஞ்சம் கிட்ஸ் இருந்தாங்க அப்டின்னா, அவங்க வந்து ரொம்பவே வந்துட்டு ஹேப்பியா இருப்பாங்க. நம்மள வந்து ரொம்ப தேட மாட்டாங்க. அப்டி இல்ல அவங்க தனியா இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யாராச்சும் ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு தேவைப்படுன்றத நாங்க நேத்துலருந்து புரிஞ்சுக்கிட்டோம். என்னோட பையன் வந்துட்டு ஒரு 2 ஹார்ஸ் எங்கள கண்டுக்கவே இல்லங்க. அப்புறம் மார்னிங் வந்து எல்லாரும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டுருந்தோம். ஸோ இந்த மாரி பைக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பேட்டரி போட்டு இந்த மாரி அழுத்துனோம் அப்டின்னா, அழகா அந்த பைக் போகும். பிஸா டெலிவரி பைக் பைக் மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஹேண்ட்லயே வந்து பிடிச்சு விளையாடுற மாரி மியூசிக் இருக்கக்கூடிய ஒரு டாயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஹாட் ஃபுட் வைக்கக்கூடிய ஃப்ளாஸ்க். அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா மதருக்கு எழுதின மாதிரியே வந்து ஒரு சூப்பரான கிரீட்டிங் கார்டு வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ யூ ஆர் அ ஸ்ட்ராங் மாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட பையனோட பர்த்டேக்கு எனக்காக பாராட்டி ஒரு கிரீட்டிங் கார்டு குடுத்தது எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கா இருந்ததுங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான மைண்ட் ப்ளோவிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எனக்கு அந்த கிரீட்டிங் கார்டு வந்து அவ்ளோ பிடிச்சிருந்தது மத்த கிஃப்ட்ஸ விட. அப்புறம் என்னோட பையனுக்கும் வந்துட்டு அவன் கிஃப்ட்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு, அந்த கிரீட்டிங் கார்ட வந்து ஞாபகமா எடுத்து பத்திரமா நான் வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து சின்னதா நாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பர்த்டேக்கு வந்து நாங்க ரெடி பண்ணி பண்ணோம்.
ஸோ நிறைய மதர்ஸ் என்ன மாதிரி வந்துட்டு சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்பெஷல் தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்களையும் பார்த்துக்கிட்டு, உங்களோட குழந்தைங்களையும் பார்த்துட்டு, உங்கள் வீடையுமே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ராங் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.